விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க கண்டிப்பாக விட்டமின் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ ஃபுட்டில் வந்து கரெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அந்த டைம் வந்து ரொம்ப உங்களுக்கு ரேஞ்சஸ்லேருந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா டக்குன்னு வந்து ஃபுட்டில் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும் போதே ஃபுட்டில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கிராஜுவலாக ஃபுட்டை அப்புறம் கண்டினியூ பண்ணும்போது கிராஜுவலாக லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ தட் டைம் வந்து மல்டி நியூட்ரிஷ்னல் டேப்லெட் எல்லா நியூட்ரிஷனும் கம்மியாக இருக்குன்னா மல்டி நியூட்ரிஷ்னல் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஹோமியோபதியில் அலன் கம்பெனியில் எல்லா நியூட்ரிஷன் டேப்லெட்ஸுமே போடுறாங்க உங்களுக்கு. ஸோ மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் இருக்கும், இல்லை எல்லா நியூட்ரிஷன்ஸுமே இருக்கும். அது போக அனீமியா இருக்குது, ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி பிளான் பண்ணுறவங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் வேணும், 3 months எடுக்கணும், விட்டமின் சி, டி, B12 அண்ட் ஃபோலிக் ஆசிட் காம்பினேஷன். ஸோ இந்த டேப்லெட் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோர்த்ஸில் வந்து எரித்ரோஃபில்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ இது இருக்குது. அதுக்கப்புறம் தனியாக வந்து விட்டமின் B12 காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக போடுறாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் விட்டமின் D3 டேப்லெட். அதுக்கப்புறம் ஃபோர்த்ஸில் வந்து ஹெர்போ விட்டமின் 33ன்னு சொல்லிட்டு வந்து இது வந்து நேச்சுரல்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாமே வந்துட்டு. ஸோ இந்த நியூட்ரிஷ்னல் டேப்லெட்ஸ்லாம் வந்து ஹோமியோபதியில் வந்து இண்டிவிஜுவல் கம்பெனிஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நியூட்ரிஷ்னல் டேப்லெட் கண்டிப்பாக எடுத்துக்கணுன்ற டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.